नाशनगाद बराबर वस्तु नेसकुमारन मेयान क्रिस्तु नेसकुमारन मेयान क्रिस्तु यीशुवे तुदी से मनमे यीशुवे तुदी से क्रिस्ते यीशुवे तुदी से मनमे यीशुवे तुदी से எண்ணின காரியம் யாவும் முடிக்க எண்ணின காரியம் யாவும் முடிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தே இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அநேகம் பெண்கள் குணசாலிகளாயிருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலும் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பிரதிதியாயிருக்கிறது. உமது நாயகிக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரி ஒப்பியிருந்தங்க அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் இருக்கிறார். ராஜஸ்திரி உள்ளான பூர்ண மகிமை உள்ளவள். அவர் உடை பொச்சரிகையாயிருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, குமாரத்தியே கேள், நீ உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, உனக்கு ஏற்ற துணை உருவாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை நாளை தினம் குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப் போகிறார். அதற்கு ஆயத்தமாக இந்த பெண் அழைப்பு நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து இவருடைய பிரயாணங்கள் எல்லாம் வருகிற பிரயாணத்தில் எல்லாம் வாய்க்க பண்ணின கர்த்தர் திரும்ப கடந்து செல்கிற பொழுது தெய்வ பிரசன்னம் கூட இருக்கும்படியாய் நாளை தின தெய்வ சன்னிதானத்தில் தம்முடைய பிள்ளைகள் பண்ணுகிற உடன்படிக்கைகள் எல்லாம் கர்த்தர் அவர்கள் கை கொண்டு வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று முறைவிடமா இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே. நேர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, விசேஷமாக அருமையான இந்த குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட அருமையான மகளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் உமக்கென்று தெரிந்தெடுத்து வேறு பிரித்து உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவேரை அடையும்படியாய் கர்த்தர் உதவி செய்தீர். உம்முடைய மகளுடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டீர். நல்ல படிக்க உதவி செய்தீர், ஞானத்தை கொடுத்தீர், நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்தீர். ஆண்டவரே, கடந்து வந்த பாடுகள் எல்லாம் நாட்கள் எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த குடும்பத்தினுடைய பாடுகளை சுமக்கவும் அநேக காரியங்களை இந்த குடும்பத்தின் நன்மைக்காக செய்யவும் கர்த்தர் உம்முடைய மகளை பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரட்சித்து சபையிலே சாட்சியாக, தேசத்தில் சாட்சியாக இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூ பூ
கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அருமையான இந்த சகோதரி ஆண்டவர் தம்முடைய மகளை ஆசீர்வதித்து இந்த தேசத்தில் கொண்டு போய் நீ உன் இனத்தையும் ஆபிரகாமோடு அண்டைக்கு சொன்ன கர்த்தர் உன் இனத்தையும் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் தம்முடைய மகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் இந்த இடத்துல என்னென்ன மகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மகளுக்கு நிறைவேற்றி நீர் ஆசை மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நல்ல விசுவாசத்தோடு நாங்கள் அனுப்புகிறோம். இதை விடவும் மேலான ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்து உம்முடைய நாம மகிமைக்காய் ஆண்டவரை உபயோகப்படும்படி உம்முடைய கரத்திலே தந்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழும்படியாய் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மகளை விளங்கும்படியாய் ஆண்டவரே அந்த ரெபெக்காளை போல அந்த சாராயை போல ஆண்டவரே வேதத்தில் காணப்படுகிற நல்ல ஆண்டவரே பாத்திரங்களை போல கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்படவும் ஆண்டவருடைய மனம மகிமைக்காய் பயன்படவும் உம்முடைய கரத்திலே தந்து நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். எல்லா நன்மைகளினாலும் கர்த்தர் நிரப்புங்க. விசேஷமாக இத்தனை வருஷமும் இந்த மகளோடு கூட ஆண்டவரே பெற்றெடுத்த தாயாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தில் எல்லாரையும் உடைய கரங்களை தருகிறோம். உற்றார் உறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் விட்டும் பிரிந்து கடந்து செல்வது ஒருவேளை கடினமா இருந்தாலும் தேவன் கொடுத்திருக்கிற பாதை சரட்டு வண்டியில சீரட்டோடியில ஓரம் தெரிஞ்சது ஓமோகம், உள்ளம் கிள்ளும் அந்த கள்ளச்சிரிப்புல நினைச்சி வந்தது எமுகம்.
பெற்றுடைய சபை இருக்கிறார்கள். பசங்களும் வசனாந்திய சபை நாயகமாக முதலாவது இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார். நம்மெல்லாம் தங்களின் மூடு கத்தரை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு ஏதே சொந்தத்தில் இறங்கி வந்து முதல் திருமணத்தை நடத்தினதே ஆண்டவர் நம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தை நிலத்தில் அனுப்பும்படியாக கர்த்தர் தாமே இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளை நாளில் வந்து சேர்க்கும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரங்களை துதிகளை செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலங்களில் அருமையான பிள்ளைகளை நீர் ஆண்டவரே உடைய அனாதி தீர்மானத்தின்படி குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்த நல்ல கிருபைக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் குடியிருந்தவர்களை பாதுகாத்து சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாம் செயல்படுத்தி ஆண்டவரே வாலிப நாட்டில் ரட்சிக்கப்படும் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மக்கள் வாழ கர்த்தர் உதவி செய்தீரே அப்பா. உங்களை வைத்த விசுவாசத்தை கனம் பண்ணினேன். பிள்ளைகளை ஆசீர்வதித்து 2 பேருக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சபையாராய் தேவ ஊழியர்களாக நாங்கள் கடந்து வந்து உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலங்களிலும் உடைய சமூகத்திலே பண்ணுகிற உடன்படிக்கைகளை இவர்கள் வாழ்நாளெல்லாம் காத்துக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேவன் தாமே பலத்த கிரியைகளை நடப்பிப்பீராக ஆண்டவரே. உடைய நாமத்தினால் உடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த திருமணத்துக்கு தலைவராய் பிரசன்னராய் இறங்கி வந்திருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய நாமத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்களாக. ஒவ்வொரு பகுதியில் தேவ பிரசன்ன நிரம்பியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. பாடல்கள் தரங்களை கொடுக்கப்பட்டிருக்கும். பாடல் தெரிந்தவர்கள் எங்களோட இணைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கேட்கிறேன்.
தேவனாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க இன்னும் ஒரு முறை அலையிலேயே சொல்லலாமா? அல்லேலூயா. சில நிமிடங்கள் மாத்திரம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவ பிரசன்னிக்கிற திட்டங்கள் பெரியவைகள் ஆண்டவரே, எங்களை குறித்து நீர் யோசிக்கிறவைகள் மேலானவைகள், எங்களுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. கர்த்தாவே பெரியவரே, இந்த வேளையில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உம் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உம் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்ந்தீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமரச் செய்தீர். உந்தன் கிருபைகளை அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயர்த்துவதே எங்கள் மேன்மையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, எங்களை குறித்து மேலான திட்டங்களை வைத்திருந்தவரே, எங்களை உயர்த்தினவரே, எங்களை உயர்த்தி அழகு பார்த்தவரே, எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் நல்லவராகவே இருப்பவரே, நன்மைகளை மாத்திரம் செய்கிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் நாம் ஆராதிக்கிற தேவனை பார்க்கிறோம் பெரியவர் இல்லை. நீ நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை
வாழ்க்கையில நன்மைகளை செய்திருக்கிறார். அவர்கள் குடும்பங்களோடு கூட ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் இவர்களை இணைக்கும்படியாக ஆண்டவர் ஒரு திட்டத்தை குறித்தார். எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து இந்த திருமண நாளை காணும்படிக்கு கர்த்தர் செய்த மேலான கிருபைகளுக்காக எல்லாரும் நன்றி செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி இந்த திருமண ஆராதனையில கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஒரு நோக்கத்தோடு கூட அதை கொண்டு வந்த ஆண்டவர் இந்த திருமண ஆராதனை மனமாக்களை நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காக நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை சத்தமாக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம், உங்கள் மகிமையை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தாவை தொடர்ந்து இந்த இடத்துல ஆராதனையில நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் ஒழுகினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் தரை திரை முதலையானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். இப்பொழுதும் மிக முக்கியமான நேரத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற போதகர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் இருந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் பரதாபாஸ் அவர்கள் அன்பின் வார்த்தை ஊழியர்களின் சிவபுரத்தில் இருக்கிற பெரிய சபைக்கு தலைமை போதகராக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாவட்டத்தில் முக்கியமான போதகர்கள் ஒருவர் பெருதே மாமன்றத்தில் முக்கியமான பொறுப்பு வகிக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய சபை போதகர் காட்டுநாடு ஏஜி சபை போதகர் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களுடைய நல்ல நெருங்கி பழகிற நண்பர். ஆனாலும் எங்களை போன்ற இளம் ஊழியர்களை நேசித்து எங்களோடும் அவர்கள் இறங்கி வந்து நெருங்கி பழகுகிற நல்ல தேவனுடைய ஊழியர், தாழ்மையுள்ள தெய்வ மனிதர். அவர்களுடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் ஒரு சிலர் நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம். ஆசீர்வாதம் டிவியில் அவர்கள் பாடின பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவர்களை பார்த்திருக்கலாம். அவர்களை இந்த திருமண ஆராதனை நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் முதலாவது ஆண்டோடைய வார்த்தை தேவ செய்தியை நமக்கு பகிர்ந்து கொண்டு அதைத் தொடர்ந்து இந்த திருமண ஆராதனை நமக்கு நடத்தி வைப்பார்கள். நம் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். உண்மையாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அருமையான கணக்கிற்குரிய போதகர் காட்டுமன்னார் கோயில் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சினுடைய தலைமை போதகராயிருந்த அருமையான பாஸ்டர் மார்ட்டின் அவர்களுக்கும் அவருடைய 2 குமாரர்கள் ஆர்வராஜ் அகஸ்டின் அவருடைய குடும்பத்தார் இன்னும் சபையார் மணமகன் வீட்டார் யாவருக்கும் விசேஷமாக ஐநாள் பாளையத்திலிருந்து வந்திருந்த அருமையான பாஸ்டர் சாலமோன் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய விசுவாசிகள், அவருடைய பெண் வீட்டார் யாவருக்கும் மற்றும் கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களுக்கும் என்னுடைய கனிவான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தம்பி கொஞ்சம் அமைதியாக இருந்தார். அதான் சொன்னேன், ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கார். இந்த நாளிலே அருமையான பாஸ்டர் சாலமோன் அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆதாம் ஏவாளை குறித்து அவர்கள் சொல்லி ஜெபம் பண்ணினார்கள். வேதாகமத்திலே 3 விதமான திருமணத்தை குறித்து 3 இடங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதல் திருமணம் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடத்தி வைக்கப்பட்ட திருமணம். அதை தேவனே முன்னின்று நடத்தினார். இரண்டாவது, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற அருமையான சகோதரன் பிரகாஷ், ராஜேஸ்வரி இவர்களுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து நடத்தி வைக்கப்படுவதாக திருமணம். மூன்றாவது, இதை விட ஒரு மெய்யான ஒரு விவாகம், ஒரு சுத்த மெய் விவாகம் ஒன்று மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் மத்திய ஆகாயத்திலே நடைபெற இருக்கிறது. அங்கு நடக்கிற அந்த பரிசுத்த மெய் விவாகத்திற்கு அடையாளமாகத்தான் இந்த பூமியிலே இந்த விவாகம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விவாகமானது சற்று உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலே அருமையான பிள்ளைகளுக்கு அருமையான தம்பி பிஎஸ்சி முடிச்சிருக்கார், நல்ல அதே போல பாபா நல்ல எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்கிறார். நல்ல ஒரு ஆசிரியை பணி அல்லது பேராசிரியர் ஆசிரியைக்கு ஏற்ற நல்ல ஒரு உயர்ந்த படிப்பை படித்திருக்கிறார்கள். இதை விட என்னன்னா 2 பேரும் நல்ல சபையில உருவாகியிருக்கிறார். அருமையான தம்பி பிரகாஷ் ஒரு மூத்த ஊழியர்களுக்கு கீழாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சாக இருந்தாலும் நான் அடிக்கடி வந்து நான் பார்த்திருக்கிறேன். அங்கே சில ஒழுங்குகள், ஆவிக்குரிய காரியங்கள், சத்தியங்கள் அங்கே இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதே போல நயினார் பாளையத்தில் அருமையான பாஸ்டர் அவர்களையும் பாஸ்டர் அம்மாவையும் பார்த்தாலே தெரியுது நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. ஒரு நல்ல ஆவிக்குரிய நிலையிலே வளர்க்கப்பட்ட ஒரு. ஸோ எல்லாருமே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆகவே இந்த நாளிலே இருவருக்குமாக, இவர்களுக்கும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கும் திருமணம் ஆகாதா என்று சொல்லி அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இளம் தம்பதியர்களுக்கும் ஏற்றார் போல ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி எனக்கு கொடுத்திருக்கிறதான இந்த நேரத்தை நான் நிறைவு சொல்றேன். எனக்கான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்கிறதுக்கு உங்களில் யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லாதபடினாலே நானே வாசிக்கிறேன். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருப்பை செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றவனாய் இருக்க கடவாய் என்று இந்த வார்த்தை நமக்கு அழகாய் எழுதப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அனடேஷன், அதாவது இடச்சுட்டி பொருள் கூறுகை என்று சொல்வார்கள், இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஒரு 3 காரியத்தை ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டு இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். நல்லா கவனிக்கணும், எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இல்லைன்னா 2 மணி வரைக்கும் நடக்கும் இந்த கல்யாணம். அல்லேலூயா. அதாவது ரூத்தை போவாஸ் திருமணம் பண்ணின உடனே அங்கே இருந்ததான மக்கள், ஒளிமுக வாசலில் இருந்ததான மக்கள் போவாசை வாழ்த்தி சொன்ன வார்த்தை. இன்றைக்கு அருமையான தங்கச்சி திருமணம் பண்றீங்க, ராஜேஸ்வரியை பிரகாஷ் திருமணம் பண்றீங்க. உங்க 2 பேருக்கும் ஒரு வாழ்த்துதலான வசனம், இது 2 பேருக்கும் ஏற்ற வசனம். அடுத்த வசனம் ரூத்துக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த வசனத்தை மையமாக வைத்து நான் உங்களுக்குள்ளே சொல்கிறேன். உன் வீட்டிலே வருகிற உன் மனைவியை
கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருப்பை செய்வாராக. இந்த வசனத்துல மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு மையமாக வைக்கிறேன். கர்த்தர் கட்டுவித்த வீடு. உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்துல ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார். வேதத்திலே 3 நபர் வீட்டை கட்டுகிறார்கள். முதலாவது யார் என்று சொன்னால் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார். எல்லா மனிதர்களுக்கும் அவர் நல்ல ஒரு வீட்டை கட்டும்படி போயிருக்கிறார். இந்த பூமியிலேயும் நல்ல வீடுகளை கட்டி கொடுக்கிறார். இதனாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற 740 கோடி மக்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்யும்படியாகத்தான் இந்த உலகத்திலே அவர் வந்தார். 2022 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனுடைய பாவத்திற்காக பாவத்தை போக்குகிறதான கிருபாதார பலியாக தன்னை ஒப்புக் கொடுக்கும்படி தேவன் மனித அவதாரத்திலே இயேசு என்ற பெயரிலே இந்த உலகத்திலே வந்தார். 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அற்புதங்களை செய்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். சப்பானிகளை நடக்க வைத்தார். நிறைய பெரும்பாலுள்ள வியாதிகளை குணமாக்கினார். தீராத வியாதிகளை குணமாக்கினார். வேதிகளை ஓட்டினார். நோய்களை குணமாக்கினார். 33 ஆண்டுகள் அவர் மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து கடைசியாக அவர் மனிதனுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்து 5 காயங்களை அடைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராக அவரை யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிற அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாத விசுவாசிகள். ஆமா, அந்த இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டுகிறார். இப்ப 2 பேர் சேர்ந்து தேவனோடு கூட இவர்கள் வீட்டை கட்ட வேண்டும். ஆமென். 2 பேரும் சேர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? யாரோட சேர்ந்து கட்டணும்? கர்த்தரோடு இணைந்து. ஆண்டவரும் உங்களோட இருக்கணும், நீங்களும் ஆண்டவரோடு கூட இணைந்து கட்டணும். முதலாவது, நீங்கள் கட்ட போகிறதான வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்க வேண்டும்? நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்ட வேண்டும்? ராஜேஸ்வரி, நான் அடிக்கடி காட்டுமன்னார்களுக்கு வருவேன். என்னைக்காவது உங்களை பார்த்து 2 பேரையும் பார்த்து நீ எந்த வீட்டை கட்டுறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க பிரகாஷ் சொல்லணும். என் முடிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. லேலியா என்ன கேள்வி கப்பம் போடுறது? லேலியா பயப்படாதுன்னா ஆண்டவர் துணை இருக்கு. ஆமா, முதலாவது இவர்கள் கட்டக்கூடியதான வீடு எங்கே என்று சொன்னால் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட வேண்டிய வீடு. நீங்கள் இருவரும், அந்த வசனம் சொல்கிறது, நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையிலே ஆழமாய் தோண்டி தன்னுடைய வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று தெளிவாய் அந்த வசனத்திலே லூக்கா எழுதியிருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, பிரகாஷும் ராஜேஸ்வரியும் நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டை எங்கே கட்ட வேண்டுமானால் கண்மலையாகிய கிறிஸ்துவை மையமாக வைத்து அஸ்திவாரமாக கொண்டு உங்கள் வீட்டை நம்ம கட்டணும். ஒரு நாளும் உங்களுடைய சொந்த ஞானத்துல, அறிவில, சொந்த பலத்துல, ஒருவேளை நீங்க அதிகம் படித்திருக்கிறபடினாலே அந்த படிப்பினுடைய திறமையில நீங்கள் கட்டும்படி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எவ்வளவு தூரம் தோண்டுகிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். ஆழங்களிலே அதிசயங்களை காண்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் நீங்கள் தேவனோடு கூட உறவாடுகிறீர்களோ, தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உறவு கொண்டு அவரோடு கூட நீங்கள் பழகுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய வீடானது
அழகாய் கட்டப்படும். இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை அஸ்திவாரமாக கொண்டு நீங்கள் கட்டப்படுகிற வீட்டை இந்த உலகத்தில் எந்த சக்தியும் என்ன பண்ண முடியாது, அசைத்து விட முடியாது. ஆமென். ஒரு நாளும் உலக ஞானத்துல என்ன பண்ண கூடாது, கட்டிடக்கூடாது. உங்களுக்கு அஸ்திவாரமே யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் யாரு உங்களை இணைத்து வைத்தார்னா கரெக்டா சொல்லணும். யார் சொல்றது? கர்த்தர் தான் எங்களை இணைத்து வைத்தார். ஆமென். ஒரு நாளே எங்க மாமா, எங்க பாஸ்டர் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவ்வளவுதான். கர்த்தரே உங்களை இணைத்திருக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய குடும்பமானது கண்மலையாகிய கிறிஸ்து. இந்த கண்மலை யாருன்னா இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை நீங்கள் அஸ்திவாரமாக கொண்டால் இந்த உலகத்துல எந்த ஒரு சக்தியும் உங்களை என்ன பண்ண முடியாது, அசைத்து விட முடியாது. நீங்கள் கோடாகோடியாக வாழ்ந்து ஆலமர விழுதாக என்ன நீங்க வாழ்ந்து வாழையடி வாழையாக வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தான் சொல்றேன். இன்னைக்கு குடும்பத்துல ஏன் தெய்வ பயம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க வீட்டுல ஞானம் இருக்கும். அல்லேலூயா. ஆமா. மாத்திரமல்ல, கர்த்தரை அறிகிற அறிவு. நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை வாசித்து ஆண்டவர் உங்களுக்கு பொக்கிஷமாக 2 வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் என்னுடைய அம்மா எனக்கு கொடுத்த பொக்கிஷம். எங்க அம்மா சின்ன வயசுல இறந்து போனாங்க. என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே இல்லை, ஒரு அனாதை நான். எங்க அம்மா எனக்கு கொடுத்த பைபிள் தான் பொக்கிஷம். என் பிள்ளைய தனியா விட்டுட்டு போறேன், என் பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை, இந்த பைபிளை தூக்கிட்டு போனா பழச்சிக்கணும்னாங்க. இந்த பைபிள் தான் என்னை குழப்பு காட்டுனது. இன்ன வரலையும் எனக்கு வழிகாட்டுறதே இதுதான். இதுதான் எனக்கு பொக்கிஷம். இதை நான் அறிய அறிய இதற்குள்ள இருக்கிறதான தேவனுடைய அன்பையும் அவருடைய காரியங்களையும் அறிய அறிய நான் தேவனோடு உறவாட உறவாட இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமா. சைக்கிளே இல்லை, நெட்டு போடுறது கூட வண்டியில சைக்கிள் இருந்தாலும். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கு எல்லா வாகனத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் கூட நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரை அறிகிற அறிவிலை இருவருமாக சேர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணி நீங்கள் தேவனோடு கூட நீங்கள் நடப்பீர்களானால் அதுவே உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும். இந்த பொக்கிஷத்தை உங்க வீட்டில் அதிகமாக சேர்க்கணும். அல்லேலூயா. எடை சேர்க்கணும், பொண்ணு சேர்க்கணும், வெள்ளி சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்க்க வேண்டியதே சேர்க்காம விட்டுறக்கூடாது. யாக்கோபு நிருபக்காரன் அழகா சொல்றார், கடைசி நாட்களிலே பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்தீர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றதை நீங்க விட்டுட்டீங்க, ஜெபிக்கிறத விட்டுட்டீங்க, வேத வாசிக்கிறத விட்டுட்டீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. அந்த பொண்ணும் வெள்ளியுமே உங்களை குறித்து என்ன பண்ணும், சாட்சி கொடுக்கும். அது துருப்பிடித்து உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும்னு யாக்கோபு அழகாய் தன்னுடைய பொதுவான நிருபத்தில் எழுதுகிறார். ராஜேஸ்வரி, நீங்க இருவருமாக சேர்ந்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஞானம் அறிவு என்கிறதான பொக்கிஷத்தை சேர்ப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது உலகத்தில் இருக்கிற அதையெல்லாம் ஒரு குப்பையை போல உங்க காலில் வந்து விடும். நீங்க கோடாகோடியா நீங்க வாழ்வீங்க. ஆனா ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும் பொழுது அதன் மேல உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய சிந்தையை நீங்க என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. கொடுத்த தேவனை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் உங்களை போல ஒரு காதல் ஜோடிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. நீங்கள் அநேகருக்கு சாட்சியாக வாழ்வீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசியாக ஒன்று, மிக முக்கியமான ஒன்று, அந்த வீடு, முதல் வீடு கண்மலையாகிய கிறிஸ்துவிலே கட்டப்படுகிற வீடு, இரண்டாவது பொக்கிஷம் நிறைந்த வீடு, மூன்றாவது வாசனை நிறைந்த வீடு. வாசனை நிறைந்த வீடு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு மரியாதை இருக்கிறதான ஒரு சகோதரி தன்னுடைய கையில் இருக்கிறதான பரிமள தைலத்தை இயேசுவின் சிரசிலே ஊற்றி அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த பரிமள தைலமானது அந்த வீடு முழுவதும் வாசனையாய் நிரப்பிட்டான். அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசனை நிறைந்த வீடாய் அது மாறியது. உங்க வீடு, நீங்க கட்ட போகிற வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கும்னா வாசனை நிறைந்த வீடு. வாசனை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சாட்சி நிறைந்த
உயர்ந்த வாழ்க்கை. பவுல் சொல்கிறார், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்திலும் ரட்சிக்கப்படுகிறதான ஜனங்கள் மத்தியிலும் சபையிலும் சங்கத்திலும் உங்க குடும்பத்திலும் 2 பேரும் எப்படி இருக்கணும்? நல்ல சாட்சியா இருக்கணும். பரவாயில்லப்பா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ராஜேஸ்வரி சில குடும்பங்களிலே அந்த மகராட்சி இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கும் பொழுது நாம் குற்றமற்றவர்களாக அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் அதே போல நாமும் மாறி அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. அது நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் இல்லையா? நீங்க 2 பேரும் யாரும் ஒருத்த கூட உங்க மாமியாரோ யாரும் குடும்பத்தில் யாரா இருந்தாலும் உங்களை ஒரு குறையும் சொல்லக்கூடாது. சொல்லாதபடிக்கு நீங்கள் நல்ல சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாமும் அதை எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னே தாயின் கருவிலே கர்த்தர் இவர்களை முன்னெடுத்து வேறு அதாவது சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இவர்களை இன்றைக்கு கணவனும் மனைவியுமாக இணைக்க இருக்கிறார். இவர்கள் இருவரும் தேவனுடைய சமூகத்திலே இணைய இருப்பதை நாம் எல்லாரும் பார்க்க வந்திருக்கிறோம். இவர்கள் சொல்லுகிறதான உடன்படிக்கையை நாம் கேட்க வந்திருக்கிறோம். ஆகவே உங்களை பார்த்து நான் கேட்கிற காரியங்கள் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் உடையார்குடி பெரியார் தெரு பெத்தேல் தெரு திரு இமானுவேல் ரெஜினா ஆரோக்கிய மேரி இவர்களுடைய குமாரன் பிரகாஷ் என்கிறதான சகோதரனுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கருங்குடி கிராமம் தெய்வ திரு முத்துசாமி நலமுடன் உமா இவர்களுடைய இளைய குமாரத்தியுமான செல்வி ராஜேஸ்வரி அவர்களுக்கும் தேவ சமூகத்திலே பரிசுத்தவான்கள் முன்னிலையிலே இந்த பரிசுத்த மெய் விவாகமானது நடைபெற இருக்கிறது. இந்த பரிசுத்த மெய் விவாகமானது நடைபெறக்கூடாதபடிக்கு ஏதாயிரம் நியாயமான தடைகள் காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். நீங்கள் அமைதியாயிருக்கிறபடினாலே மௌனம் சம்மதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எப்பொழுது மணமகனும் சொல்லுகிறதான அவருடைய உறுதியை நாம் கேட்போம். இருவரும் எழுந்து நில்லுங்கள். பிரகாஷ், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல நாளை நினைத்திருக்கிறார். உண்மைதானே? ஏன்னா ஆண்டவர் ஒரு நன்மை செய்து மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவி ராஜேஸ்வரி, உங்கள் அருகில் இருக்கிறதான இந்த ராஜேஸ்வரியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதபடிக்கு ஏதாகிலும் தடைகள் காரணங்கள் ஏதாகிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்களை உங்களுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே பரிசுத்தவான்கள் மத்தியில வாக்கு கொடுக்க நீங்கள் சம்மதம் தானே? ராஜேஸ்வரி, உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிற அருமையான தம்பி பிரகாஷ் அவர்களை உங்களுடைய விவாக கணவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஏதாயினும் காரணங்கள் தடைகள் இருக்கிறதா? இல்லாத பட்சத்தில் இவர்களை உங்களுடைய விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் வாக்கு கொடுக்க ஆயத்தம் தானே? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் இருவரும் தங்களுடைய ஒப்புதலை தெரிவித்துக் கொண்டார்கள். இவர்களுக்குள்ளே எந்த ஒரு தடையும் இல்லை. நாங்கள் முழு சம்மதத்தோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோம் என்று இருவரும் அறிக்கை விடுத்தார்கள். இந்த அறிக்கைக்கு இணங்க நாம் இவர்களை இணைக்க இருக்கிறோம். இந்த மணமகளை இந்த மணமகனுக்கு கொடுக்கிற மணமகளுடைய பெற்றோர்கள் தயவு செய்து மணமகளுடைய அறிக்கையை வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மணமகனுடைய தாய் தகப்பனார் வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அப்பா அம்மா இல்லாட்டா அண்ணா வரலாம், மாமா வரலாம், யார் வேணாலும் வரலாம். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும்.
உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கிடும் தேவனே, இயேசுவே தேவனே, இயேசு தேவா, தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றன்று தேவையை பெற்றிடுவே. என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றன்று தேவையை பெற்றிடுவே. ஒன்றுக்கும் இனி குறைவில்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவேன். ஒன்றுக்கும் இனி குறைவில்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவேன். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். ஆமென். இப்பொழுது பெண்ணருடைய வலது கையை பிடித்து மாப்பிள்ளையுடைய வலது கையில் அடிக்கணும். இங்க வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. இந்த பக்கத்துக்கு கட்சி பேட்டாயிமா வலது கையை பிடித்து பிடிங்க, கையை பிடிங்க. நீங்க வலது கையை பிடிங்க, சீக்கிரம் பிடிங்க, சீக்கிரம் பிடிங்க. பிடித்து ரெண்டு பேரும் பிடிக்குமா? நீங்க அதே மாதிரி உள்ள பிடிக்க கூடாது. இப்பொழுது மணமகனுடைய கையை பிடித்து மணமகனுக்கு கொடுக்கிறார்கள். சபையார் எல்லாரும் உங்களுடைய கைகளை தட்டி ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எல்லாரும் போயிடுங்க. நல்ல ஸ்ட்ராங்கா தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? வெட்டிங்கா இருந்தாலும் வெட்டிங். ஹல்லேலூயா. ஒரு நாளும் இணைத்த கரத்தை ஆண்டவருடைய வருகை மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. மன ரீதியாக நீங்கள் கரங்களை பிடித்ததாக இப்பொழுது நினைக்க வேண்டும். ஆமென். இப்பொழுது அருமையான பிள்ளைகள் தங்களுடைய வாக்குறுதியை உடன்படிக்கையை எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். இப்பொழுது நான் சொல்ல நீங்க சொல்லணும். ஆமென். பிரகாஷ் ஆகிய நான் இந்த பாப்பா பார்த்து சொல்லுங்க, ராஜேஸ்வரியை பார்த்து சொல்லுங்க. நீங்க நல்லா பாருங்க, ரெண்டு பேரும் நல்லா நின்றுங்க. ராஜேஸ்வரி ஆகிய உங்களை இன்று முதல் என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கர்த்தர் கொண்டு போகிற எல்லா சூழ்நிலையிலும் என்னை நேசித்து என்னில் அன்பு கூர்ந்து உனக்கு ஒருவருக்கே கணவனாக இருப்பேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் வாக்கு கொடுக்கிறேன். மாற மாட்டீங்கல்ல? ஆமென். கை விடக்கூடாது. நீ சொல்லுமா, அவனை பார்த்து சொல்லுங்க. ராஜேஸ்வரி ஆகிய நான் பிரகாஷ் ஆகிய உங்களை இன்று முதல் என்னுடைய விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் லாபத்திலும் நஷ்டத்திலும் கர்த்தர் கொண்டு போகிற எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நேசித்து உனக்கு கீழ்ப்படிந்து மரணம் நம்மை பிடிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் உங்கள் ஒருவருக்கே மனைவியாக இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். மாற மாட்டீங்கல்ல? இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி வாக்குறுதியை நாம் ஏற்றுக்கொண்டதாக கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மையப்படுத்துகிறோம். இப்பொழுது பிள்ளைகள் முழங்கால் போடுவார்கள். அப்பொழுது ஊழியக்காரர்கள் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணுவார்கள். கையை எல்லாரும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் முழங்கால் போடுவோம். அல்லேலூயா. இப்பொழுது சபையார் எல்லாரும் உங்க கைகளை இவர்களுக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே இவர்களை நீங்க ஆசீர்வதிங்கள் சொல்லுங்க. வார்த்தை சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆண்டவரே நாங்கள் இவரை ஆசீர்வதிக்கிறோம்
அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் இந்த திருமணத்தை இந்த ஊழியர்களை கொண்டு நீ நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி. எங்கள் மத்தியில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய், ஆசீர்வதிக்கிற பிரியம் கொண்டவராய் எங்கள் மத்தியில் நீ ரசிவாடி கொண்டு இருக்கிறவர்களாக நன்றி செலுத்துகிறோம். இவர் இருவரையும் இன்றைக்கு இந்த வார்த்தையினால ஆண்டவரை நினைத்து வைத்த தயவுக்காக நன்றி. இவர்கள் இருவரும் ஆண்டவரை கத்தரிட்ட நியமங்களின்படியும் ஆண்டவருடைய கற்பனைகளின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உபவாச ஜனங்கள் ஆசீர்வதித்தது போலவே உனக்கு வருகிறதான மனைவி இஸ்ரவேலின் வீட்டை கட்டிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீயோ எப்பிராத்தாவிலே பாக்கியமாக இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்று இருப்பாயாக என்று சொல்லி என் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் இருவரும் ஒரு மனமுள்ளவர்களாய் கர்த்தாவே வீட்டை கட்ட கர்த்தரால் இந்த வீடு கட்டப்பட நாங்கள் செபிக்கிறோம். என்றைக்கு அசைக்க முடியாத வீடாக காணப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆட துடி தோன்றி அந்த கண்ணறையின் மேல கட்டப்பட்ட வீடாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். கர்த்தாவே, புத்தியுள்ள ஒரு மனுஷன் ஆண்டவரே வீட்டை கட்டுகிறான் என்று சொல்லப்பட்டபடியே கர்த்தாவே, வீடு கட்டப்படுவதாக, வீடு உயர்ந்திருப்பதாக, மறுமையில் இருக்கிற பட்டணம் மறைவாக இவர்கள் வீடு எல்லா நாளும் அறியப்படுகிற வீடா, தேவனுக்கு பிரியமான வீடா, தேவன் வந்து தங்கி ஆசிரிக்கிற வீடா, ஆண்டவரே தேவன் அசைவாகிற வீடா இருக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, மோசே, ஆண்டவரே, யாக்கோபும் யோசேப்புக்கு அருளினதான அந்த ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல நாங்கள் கொண்டு வருகிறோம். அது வானத்தின் பனியினாலும் பூமியின் தாழ்விடங்களினாலும் ஆண்டவரே, பூமியின் தாழ்விடங்களில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் ஆதி பர்வதங்களில் விளையும் அரும்பொருட்களினாலும் நித்திய கண்களிலிருந்து பிறக்கும் திரவியங்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் தானியத்தினாலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, எல்லா தேவைகளுக்கும் ஆண்டவரே இவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்க, ஆண்டவரே உடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் நீர் போதுமானவராக இருப்பாராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாக எழுபது ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் கூட மாற்றி செய்கிற தொட்டியும் என்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைகளின்படியே இவர்கள் நடந்து ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தாவே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். நீயும் கடன் வாங்காதிருப்பார். தங்களுடைய வாழ்க்கையில கடன் வாங்காதிருப்பார்களாக. எல்லாவற்றையும் அனுரமியமாக நடக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை நம்ப, தேவன் மேல விசுவாசம் வைக்க, தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து ஆண்டவர் அந்த வார்த்தைகள் மேல நடக்க, அந்த வார்த்தை மேல இந்த வீடு கட்டப்பட நாங்கள் செபித்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்து காக்கிறவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை ஒளியவர்களால் பிரகாசிப்பிக்கப்பட்டு கிருபையாக இருக்கிறவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை இவர்களால் பிரசன்னமாக்கி சமாதானத்தை அடைய கடவுள் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். நரகத்திற்கு ஒரு சமாதானம், நரகத்திற்கு ஒரு சுகம் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர்களை நித்தமும் நடத்தி மகாவரட்சியான காலங்களில் ஒரு ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நேரமுள்ளாக்குவாராக. இவர்கள் நீர் பார்க்கிற அந்த தோட்டத்தை போலவும் வட்டாத நீர்த்தை போலவும் இருப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் என்றைக்கும் சதா காலங்களில் இந்த குடும்பத்திற்குள்ளே இருந்து வழி நடத்துவதாக
அன்பு மகன் ராஜேஸ்வரியும் தேவனால் இணைக்கப்பட்டு இன்றைக்கு இல்லற வாழ்க்கையில இணைக்கப்பட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டதான உறுதிமொழியின்படி கணவனும் மனைவியுமாக அவர்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள் என்ற நல்ல செய்தியை சபையாருக்கு நான் சொல்லிக் கொள்வேன். எல்லாரும் கரங்களை தட்டி அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்க வேதம் சொல்கிறது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஒரு நாளும் ஒரு சக்தியும் இவர்களை பிரிக்காதபடி ஆண்டவருடைய வருகை மட்டும் இணைக்கப்பட்டவர்களாய் இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நான் கற்றுக்கொண்டே நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அருமையான பிள்ளைகள் முதல் முறையாக இவர்கள் இணைக்கப்பட்டதற்கு அடையாளமாகவும் அன்பு செலுத்தும் வண்ணமாகவும் கர்த்தருடைய வேதாகமத்தை இவர்கள் ஒருவரை ஒருவர் பரிசாக கொடுத்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக போதிக்கிறது. இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தைக்கு இவர்கள் ஓய்வு கொடுக்காமல் கடைசி வரையில் 6 மாதம் இருக்கு. 6 மாதத்துக்குள்ள 2 பேரும் சேர்ந்து பைபிளை முடிச்சுடுவீங்களா? டிசம்பருக்குள்ள முடிச்சிடும். என்ன பண்ணுவீங்க? கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரா? சோறு போகும்போது கவலைப்படும் போது வழி தெரியாத போது வார்த்தையை அவர்களுக்கு வெளிச்சமாக தீபமாக கவனமாக கொண்டு சென்று அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றங்களாக நீர் அவர்களுக்கு முன்வைத்திருக்கிற வார்த்தையை பின்பற்றி வாழ்க்கையை சேர்ந்ததாக இந்த வருகையிலே காணப்படுத்ததாக உலகத்தில் சாட்சியாக ஜீவிக்க அவருடைய பிரகாசத்தை ஜெபிக்கப்பட்டவர் வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை ஆத்மாவை தேற்றக்கூடியது, நித்தியத்துக்கு சேர்க்கக்கூடியது. சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற இந்த வார்த்தை அவர்கள் தருகிறோம். இந்த வழிகள் பிரவேசப்பட்டவர்களே அவர்கள் நீர் இணைத்ததை ஒருபோதும் ஒரு சக்தி ஒரு பிரிக்காதபடிக்கு கர்த்தராவை ஒளிபரப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது அருமையான பிள்ளைகள் திருமண பதிவேட்டிலே கையொப்பமிட இருக்கிறார்கள். பாடல் குழுவினர்கள் பாடுவார்கள். பாருங்க கொஞ்சம் கையை தட்டுவோமா? கையை தட்டி அருமையான மக்களை ஆசீர்வதிக்கும்படி
இணைப்பதற்கான இந்த திருமண சாதனை தலைமை மாவீரர் அவர்கள் நம்மளுக்கு வழங்குவார்கள். அப்படியே இருங்க அப்படியே ஒரு நிமிஷம் அதை அப்படியே நன்றி. இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக தேவாதி தேவனுடைய நாமம் இவர்களை குறித்து எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடு உலகில் எல்லா பரிசுத்தவான்களோடும் இருந்து சிறப்பாக விவாகத்தில் ஏற்பட்ட தம்பதிகளோடும் இருந்து எங்களை காத்துக்கொள்கிறார். சொல்வோம். நன்றி. மணமக்கள் சென்று
தெய்வம் நமக்கு வேண்டும். இயேசு நமக்கு வேண்டும். அவரன்பு நமக்கு வேண்டும். எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும். இயேசு நமக்கு வேண்டும். அவரன்பு நமக்கு வேண்டும். எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும். நமக்கு வேண்டும். எவரையும் ஏற்றுக்கொள்ளும்
சிக்கி தவிக்குது மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் மனசோ இப்ப தந்தி அடிக்குது மாமன் அடிக்கும் மத்தள டம் டம் மத்தள டம் டம் மத்தள டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே உன்னை கை பிடிச்சா இந்த நாள் பண்டிகை தேதியில் சேருமே அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில சித்திரமே நினப்பா வந்து சக்கர சுத்திர அத்தர கொண்டு நடத்துனவே வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் குழைக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டன ஓட்டிக்க மாலை டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை நீலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே அடி அழகா சிரிச்ச முகமே நான் நினைச்சா தோணும் இடமே அடி அழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோணும் இடமே நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே ஓ நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை நீலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை
ரசிக்கும் ரசிகனுமானே. அவளோடு இருக்கும் ஒருவித சிநேகிதனானே, அவளுக்கு பிடித்த ஒரு வகை சேவகனானே. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. திரனா திரனம் திரனா, திரனா திரனம் திரனா, தனனம் 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 தன தரிர தாராரா. திரனா திரனம் திரனா, திரனா திரனம் திரனா, தனனம் 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 தன தரிர தாராரா. தனனம் 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 தன தரிர தாராரா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறே, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே, நீங்காத நினைவுகளாக அணைய இங்கே மிஞ்சுதே. நூலறிந்த பட்டம் போல உன்னை சுற்றி நானும் ஆட, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறே. இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை, காலம் கை கூடினால். கதை போமா கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா கதை போமா கதை போமா, நீ பேச பேச காயமாறுமே. அதிகாலை வந்தால் அழகாயன் வானில் நீ அணையாத சூரியன் ஆகிறாய். நெடுநேரம் காய்ந்து கதகதப்பு தந்தவுடன் நிலவாய் உருமாறி நிற்கிறாய். உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ. உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே, கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே. கதை போமா கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா கதை போமா கதை போமா,
கதைப்போமா 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 நீ பேச பேச காயமா அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழையடிக்கும் அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழையடிக்கும் உன்மடி சாயவா உன்மடி சாயவா உன் பார்வை என்னை கொள்ள சாய்ந்தேனே நானும் மெல்ல நீதானின் மன்னவா நீதானின் மன்னவா சிரிப்பினில் சிதறும் அழகினை பூக்கள் ரசித்தே வாசம் பிறந்ததோ தீர்வை துளிகளும் தீர்த்தம் போல என் மேலே படுதல் பாவம் அழியுதோ இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே இரவில் தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே அடி உன்னோடு வாழும் ஒவ்வொரு நாளும் நிறவை போல பறக்கிறேன் நான் உன்னோடு வாழும் நொடியில் மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன் உன் பார்வை என்னை கொள்ள சாய்ந்தேனே நானும் மெல்ல நீதானின் மன்னவா நீதானின் மன்னவா உன்னோடு நானும் வாழ உன்னோடு நானும் சாக மடி சாயவா உன்மடி சாயவா அன்பே ஒரு முறை நீ ரசித்தால் என் உள்ளே ஏதோ புதுமயக்கம் என் அன்பே ஒரு முறை நீ ரசித்தால் என் உள்ளே ஏதோ புதுமயக்கம் எனது பிறவியின் அர்த்தம் உணரவே உன்னை எனது வாழ்வில் தந்ததோ தேகம் தீண்டும் தூரம் இருந்துமே உனது விழியிலே ஜீவன் துளையுதோ மழையில் காதல் மடியிலே நித்தம் நனைத்துக் கொள்ளிட உயிரிலே விழிகள் பேசும் மொழியிலே இனி மௌனம் கூட பிழையில்லை உன்னோடு வாழும் ஒவ்வொரு நாளும் இறகை போல பறக்கிறேன் நான் உன்னோடு வாழும் நொடியில் ஏனோ மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன் அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழையடிக்கும் என் அன்பே ஒரு முறை நீ ரசித்தால் என் உள்ளே ஏதோ புதுமயக்கம் நீ இரவல் உயிரா இரவின் வெயிலா மழையின் வாசம் நீயடி நீ கவிதை மொழியா கவிஞன் வழியா உயிரின் சுவாசம் நீயடி உன்னோடு நானும் வாழ உன்னோடு நானும் சாக உன்மடி சாயவா உன்மடி
அடிக்காதா பெண்ணு பெண்ணு, சாரல் அடிக்காதா பெண்ணு பெண்ணு, தேகம் நனையாதா பெண்ணு பெண்ணு, தீயும் அணையாதா பெண்ணு பெண்ணு. கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே. பறக்க பறக்க துடிக்குது, பழக பழக பிடிக்குது, பழைய ரணங்கள் மறக்கவே என் தோகை வருடுதே. பறக்க பறக்க பழக பழக பழைய ரணங்கள் என் தோகை வருடுதே. மேகம் இருக்காதா பெண்ணு பெண்ணு, சாரல் நடிக்காதா பெண்ணு பெண்ணு. மண்ணை தூரல் தீண்டும் முன்னே வாசம் பார்க்கிறேன், மண்ணை கூட பொம்மையாக்கும் நேசம் பார்க்கிறேன். இன்னும் கொஞ்சம் என்று கேட்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் என்று கேட்கிறேன். என்னோடு சேர்ந்து வாழும் சோகம் எல்லாம் காற்றில் போக பார்க்கிறேன், கால்கள் போன பாதையெல்லாம் நான் போகிறேன். உள்ளே மூடி இருந்த கதவு ஒன்று வைக்கப்பட்டு திறக்கிறேன், வாழ்க்கை போகும் போக்கிலெல்லாம் நான் போகிறேன். கண்ணாசை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே. பறக்க பறக்க துடிக்கிறேன், பழக பழக பிடிக்கிறேன், பழைய ரணங்கள் மறக்கவே என் தோகை வருடுதே. பறக்க பறக்க பழக பழக பழைய ரணங்கள் என் தோகை வருடுதே. மேகம் இருக்காதா பெண்ணு பெண்ணு, சாரல் அடிக்காதா பெண்ணு பெண்ணு, தேகம் நனையாதா தீயும் அணையாதா. காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த. காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வாவாத்தி. ஏ உசுர ஓ உசுரா தார கை மாத்தி அடியாத்தி. இது என்ன ஃபீலு, ஒத்தால நான் ஃபீலு, பிடிக்காம ஓட்ட நரீலு, இனிமே நான் ஓ ஆளு. அடியாத்தி இது என்ன ஃபீலு, ஒத்தால நான் ஃபீலு, பிடிக்காம ஓட்ட நரீலு, இனிமே நான் ஓ ஆளு.
தருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவாத்தி ஏ உசுறு ஓ உசுராத்தா